ஓம் சாந்தி 30/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முறைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை நீக்கக்கூடிய பாபா நம்மை சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதைகள் ஆகப் போகின்றோம். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை. ஏன்? பாபா பதில் சொல்கிறாங்க, ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணமுள்ள மலராக இருக்கின்றார்கள். ஒரு சிலரிடம் சிறிதளவு கூட நறுமணம் இல்லை. ஒரு சிலருடைய நிலை மிகவும் நன்றாக உள்ளது. ஒரு சிலர் மாயையின் புயல்களில் தோற்று விடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை. ஏனெனில் சத்தியுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது என்பதை தந்தை அறிந்துள்ளார். பிறகு குழந்தைகளே, கூடுமானவரை நினைவில் இருங்கள், மாயையின் புயல்களுக்கு பயப்படாதீர்கள் என்று தந்தை அறிவுரை அளிக்கின்றார். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான எல்லையில்லாத தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார். மிகவுமே இனிமேலும் இனிமையான தந்தை அவர் என்பதையோ புரிந்துள்ளீர்கள் தானே? பிறகு கல்வி அளிக்கும் ஆசிரியர் கூட மிகவும் இனிமையிலும் இனிமையானவர் அவரே. இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் இனிமையிலும் இனிமையான பாபா ஆவார். அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தை கிடைக்க வேண்டியுள்ளது என்பது நினைவில் இருக்க வேண்டும். இங்கு வைஷ்யாலயத்தில் அமர்ந்துள்ளீர்கள். எவ்வளவு இனிமையான தந்தை ஆவார்! அந்த குஷி இதயத்தில் இருக்க வேண்டும். தந்தை நம்மை அரைக்கல்பம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்பவர் ஆவார். துக்கத்தை அழிப்பவர் ஆவார். ஒன்றோ இப்பேற்பட்ட பாபா உள்ளார். பிறகு பாபா தான் ஆசிரியராகவும் இருக்கின்றார். நமக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இந்த சக்கரம் எப்படி சுற்றுகின்றது, 84 பிறவிகள் எப்படி கடந்து செல்கின்றது, இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் புரிய வைக்கின்றார். பிறகு கூடவே அழைத்து செல்வார். இங்கே இருக்கப் போவதில்லை. அனைத்து ஆத்மாக்களையும் கூட அழைத்து செல்வார். மீதி இன்னும் சில நாட்களே உள்ளன. நிறைய கழிந்துவிட்டது, கொஞ்சம்தான் மீதம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. எனவே சீக்கிரமாக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளாக சேர்ந்துள்ள பாவங்களின் சுமை உங்களை விற்று அகன்றுவிடும். மாயின் யுத்தம் நடக்கிறது தான். நீங்கள் என்னை நினைவு செய்வீர்களானால் அது நின்று போகும். நினைவில் இருந்தோம்னா அந்த மாயனுடைய யுத்தம் நின்று போயிடுன்றார். எனவே ஒருபோதும் சிந்தனை செய்யாதீர்கள். எவ்வளவுதான் சங்கல்பங்கள் விகல்பங்கள் புயல்கள் வந்தாலும் சரி, இரவு முழுவதும் சங்கல்பங்களில் தூக்கம் கெட்டுப்போனாலும் சரி, ஆனாலும் பயப்படக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். இவை அவசியம் வரும் என்று பாபா கூறிவிடுகின்றார். கனவுகள் கூட வரும். இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா இது போர்க்களம் இல்லைங்களா? இது எல்லாமே அழியப் போகுது. நீங்கள் மாயையை வெல்வதற்காக போரிடுகிறீர்கள். மற்றபடி இதில் மூச்சு ஆகியவற்றை ஒன்றும் நிறுத்த வேண்டியதில்லை. அந்த ஆசனம் யோகாலாம் பண்ணுறாங்க, அந்த உடலுக்கு யோகா பண்ணுறாங்கன்னா அங்கே மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் வரை மூச்சு இருக்கும். இதில் மூச்சு ஆகியவற்றை நிறுத்துவதற்கு கூட முயற்சி செய்யக்கூடாது. அடயோகம் போன்றவற்றில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். பாபாவிற்கு, அது பிரம்ம பாபாவுக்கு அந்த அனுபவம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் நேரமும் வேண்டும் அல்லவா? எப்படி தற்காலத்தில் ஞானம் நன்றாக உள்ளது, ஆனால் நேரம் எங்கே இருக்குது? எங்களுக்கு இவ்வளவு தொழிற்சாலைகள் உள்ளது, இது உள்ளது என்று நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்கள், அடுத்து சக்கரத்தை நினைவு செய்யுங்கள், அவ்வளவே என்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். இது என்ன கஷ்டமா அப்படின்னு கேட்குறார் பாபா. சத்யுக திரேதாவில் இவருடைய, அதாவது தேவருடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு இஸ்லாமியர் பௌத்தர்கள் ஆகியோரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றன. அவர்கள் தங்களது தர்மத்தை மறந்துவிட்டார்கள். தங்களை தேவி தேவதை என்று கூற முடியவில்லை. ஏன்னா தூய்மையற்றவர்களாக ஆகிட்டாங்க. தேவதைகளும் தூய்மையாக இருந்தாங்க. நாடக திட்டப்படி பிறகு அவர்கள் இந்து என்று அழைக்க முற்பட்டு விடுகிறார்கள். உண்மையில் இந்து தர்மமும் கிடையாது.
ஹிந்துஸ்தான் என்ற பெயரோ பின்னால் ஏற்பட்டது. உண்மையான பெயர் பாரதம் என்பதாகும். பாரத மாதாவிற்கு ஜே என்று கூறுகிறார்கள். ஹிந்துஸ்தானின் மாதாக்கள் என்று கூறுகிறார்களா என்ன? பாரதத்தில்தான் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. பாரதத்திற்கு தான் மகிமை செய்கிறார்கள். எனவே தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். தந்தை வந்திருப்பதே வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. யார் அழைத்து செல்கிறாரு? ஆத்மாக்களை தான் அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவு தூய்மையாக ஆகிறீங்க. தூய்மையாக ஆகிட்டே போனீங்கன்னா தண்டனை பெற மாட்டீர்கள். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விகர்மங்கள் விநாசம் ஆகிக்கொண்டே இருக்கும். நிறைய குழந்தைகள் நினைவு செய்ய முடியாமல் இருக்காங்க, சலிச்சு போயிருக்காங்க, யுத்தம் செய்வதே கிடையாது, அப்படி இருக்கிறாங்கன்றார் பாபா. அப்போ பாபா புரிஞ்சுக்கிறாரு, ராஜ்ய ஸ்தாபனம் இருக்குது, அங்கே பல விதமான பதவிகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா ஏழை பிரஜைகளும் வேணும் இல்லையா? அங்கே துக்கம் இருக்காது என்றாலும் கூட ஏழை மற்றும் செல்வந்தரும் ஒவ்வொரு நிலைமையிலும் இருப்பார்கள். இது கலியுகம். இங்கு பணக்காரர் அல்லது ஏழைகள் இருவரும் துக்கம் அனுபவிக்கிறார்கள். அங்கு சொர்க்கத்தில் 2 பேருமே செல்வந்தர்களாக சுகமுடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஏழை செல்வந்தர் என்ற உணர்வுன்றது இருக்கும் இல்லைங்களா? துக்கத்தினுடைய பெயர் இருக்காது, ஆனால் மற்றபடி வரிசைக்கிரமமாக இருப்பாங்க. நோய் இருக்காது, ஆயுள் நீண்டதாக இருக்கும் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாரு, இப்போது தந்தை துக்கதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு ஊட்டுகிறார். மனிதர்கள் சொர்க்கம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்போது இருந்தது, எப்படி இருந்தது என்பது எதுவும் தெரியாது. ஒருவேளை லட்சக்கணக்கான வருஷம் கல்பத்தினுடைய ஆயுள் இருந்தால் லட்சக்கணக்கான வருஷங்களுடைய விஷயம் யாருக்கும் நினைவுக்கு வர முடியாது. நேற்றுக்கு உங்களுக்கு சுகம் இருந்தது, நாளைக்கு மீண்டும் ஆகும் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்கிறாரு, குழந்தைகள்லாம் சீக்கிரமாக படித்து செல்வந்தர்களாக ஆகிவிடணும்னு நினைக்கிறாரு. படிப்பிக்கவும் வேண்டும். குழந்தைகளாக ஆகியுள்ளார்கள், ஆனால் சீக்கிரம் படித்து புத்திசாலி ஆகணும். அதுவும் எந்த அளவுக்கு படிக்கிறார்கள் மற்றும் படிப்பிக்கிறார்கள் மற்றும் எப்பேற்பட்ட மலர் ஆவார்கள் என்பதை தந்தை வந்து பார்க்கின்றார். ஏன்னா இது உயிருள்ள மலர்களின் தோட்டமாகும். மலர்களை பார்க்கும்போது எவ்வளோ குஷி ஏற்படுது. பாபா சொர்க்கத்தின் ஆசை அளிக்கிறார் என்பதை சுயம் குழந்தைகளும் புரிந்துள்ளார்கள். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிக் கொண்டே போகும். தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்றால் ஜென்ம ஜென்மாந்தத்தின் பாவங்கள் நீங்கிவிட வேண்டும். சக்கரத்தையும் அறிந்து கொள்ளவும் வேண்டும். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும், அது ஒருபோதும் நிற்காது. பேன் ஊறுவது போல நடந்து கொண்டே இருக்கும். பேன் எல்லாற்றையோட மிக மெதுவாக செல்லுது. இந்த எல்லில்லாத நாடகம் கூட மிகவும் மெதுவாக நடக்குது. டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கின்றது. 5000 வருடங்களில் வினாடிகள் நிமிடங்கள் எவ்வளவு என்ற கணக்கை கூட குழந்தைகள் கணக்கிட்டு அனுப்பி உள்ளார்கள். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமாக இருந்திருந்தால் யாருமே கணக்கிட முடியாது. இங்கு தந்தை மற்றும் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள். பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். இவர் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கின்றார், எவ்வளவு ஞானம் எடுத்துள்ளார், எவ்வளவு மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றார், இதெல்லாம் பாபா பார்க்குறாரு. தந்தையத்தை அறிமுகத்தை கொடுங்க, அவ்வளோதான். பேட்சு குழந்தைகிட்ட இருக்குது, இவர் சிவபாபா அப்படின்னு சொல்லுங்கள். காசிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே கூட சிவபாபா சிவபாபா என்று கூறி நினைவு செய்கிறார்கள், அடித்து கொள்கிறார்கள். நீங்கள் சாலை கிராமங்கள் ஆவீர்கள். ஆத்மா முற்றிலுமே சிறிய நட்சத்திரமாகும். அதில் எவ்வளவு பாகம் நிரம்பியுள்ளது. மற்றபடி ஆத்மா தேய்வதோ வளர்வதே கிடையாது, அழிந்து போவதும் கிடையாது. ஏன்னா ஆத்மா அழியாததாகும். அந்த ஆத்மாவில் தான் நாடகத்துடைய பாகம் கூட நிரம்பி இருக்கு. வைரம் எல்லாவற்றையும் விட உறுதியானதாகும். அது போன்ற கடினமான கல் வேறு எதுவும் கிடையாது. இந்த வைரம் தான் ஆட்னஸ் அதிகம். அதுக்கு ரத்ன வியாபாரிகள் இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆத்மா பற்றி சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ சின்னதாக இருக்குது இந்த ஆத்மா, அதில் எவ்வளோ பாகம் நிரம்பி இருக்குது. அந்த பாகம் ஒருபோதும் தேய்ந்து போவதும் கிடையாது, வேறு ஆத்மாவாக ஆவதும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் தந்தை, ஆசிரியர், சத்குரு என்று கூறக்கூடிய அப்பேற்பட்ட எந்த ஒரு மனிதனும் கிடையாது. ஒரே ஒருத்தரை அப்பா, டீச்சர், சத்குருன்னு யாருமே
சொல்ல முடியாது. இவர் ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை ஆவார், ஆசிரியர் ஆவார். ஆசிரியராக இருந்து பாபா எல்லோருக்கும் மன்மனாபவ என்ற அறிவுரை கொடுக்கின்றார். எந்த தர்மத்திலே சந்தித்தாலும் கூட அல்லாவை நினைவு செய்கிறீர்கள் தானே என்று அவர்களுக்கு கூறுங்கள் என்று உங்களுக்கும் கூறுகின்றார்கள். ஏன்னா ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும் என்று இப்பொழுது தந்தை அறிவுரை கூறுகின்றார். தந்தை தான் பதித்த பாவனர் ஆவார். பாபா சொல்கிறாரு, இந்த உலகம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பொருட்கள் இருக்குது. அங்கே புது உலகத்தில் இந்த பழைய உலகத்தின் பொருட்கள் எதுவுமே இருக்காது. பாரதம் மட்டும் இருக்கும், இந்த ரயில் வண்டி ஆகியவை இருக்காது. இவை எல்லாமே இல்லாது போய்விடும் அப்படின்ட்டார் பாபா. ஏன்னா சொர்க்கத்தில் ரயில் வண்டி என்ற அவசியமே இருக்காது. அங்கே தான் புஷ்பக் விமானம் இருக்குது, சிறிய நகரமாக இருக்கும். ரயில் வண்டியை வெகு தூரமான கிராமங்களுக்கு செல்ல தேவை இருக்கும். பாபா புத்துணர்வு ஊட்டி கொண்டிருக்கின்றார். குழந்தைகளுக்கு வெவ்வேறு கருத்துக்களை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். எப்படி பரம்பிதா பரமாத்மாவிற்குள் முழு ஞானம் நிரம்பியுள்ளது, அதை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். உயர்ந்திலும் உயர்ந்த சாந்தி தாமத்தில் வசிப்பவர் சாந்தி கடலான தந்தை ஆவார். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் கூட அங்கு இனிமையான இல்லத்தில் வசிப்பவர்களாகவும். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு சிரமப்படுறாங்க. சாதுக்கள் கூட மன அமைதி எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவெல்லாம் கீழே கையாளுறாங்க. ஆத்மா மனம் புத்தியுடன் கூடியது என்று பாடப்படுகின்றது. ஆத்மாவின் சுயதர்மமே சாந்தியாகும். பாபா சொல்கிறாரு, தந்தை தூய்மையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். எவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ காடுகள் ஆகியவை அங்கே எதுவுமே இருக்காது. இத்தனை மலைகள் ஆகியவை எதுவுமே இருக்காது. நம்முடைய ராஜதானி இருக்கும். எப்படி சொர்க்கத்தின் சிறிய மாதிரி, அதாவது மாடல் அமைக்கிறாங்க, அதுபோல் சிறிய சொர்க்கம் என்ன ஆக போகுது என்ற அதிசயத்தை பாருங்கள் அப்படின்ட்டார் பாபா. எவ்வளோ பெரிய படைப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுட்டே இருக்காங்க. இவ்வளவு முழு உலகமே பிறகு இருக்காது. மற்றபடி நம்முடைய ராஜ்யம் இருக்கும். இத்தனை எல்லாமே முடிந்து போய் அவை எல்லாமே எங்கேயோ போய்விடும். சமுத்திரம் பூமி ஆகியவற்றுக்குள் போய்விடும். இவற்றுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறார், நீங்கள் ஞான ஸ்நானம் செய்யலை அப்படின்னா தேவதை ஆக மாட்டீங்க. தேவதை அதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது. தந்தை எப்பொழுதுமே அழகானவர். ஆத்மாக்களாகிய நீங்கள் கருமையாக ஆகியுள்ளீர்கள். பிரியதர்ஷன் மிகவும் அழகான பிரயாணி ஆவார். அவர் உங்களை அழகானவர்களாக ஆக்குகின்றார். நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன் என்று தந்தை கூறுகின்றார். நான் ஒரு பொழுதும் கருமையாக ஆவதில்லை. நீங்கள்தான் கருமையிலிருந்து அழகாக ஆகிறீர்கள். எப்பொழுதுமே அழகானவர் ஒரே ஒரு பிரயாணி மட்டுமே ஆவார். இந்த பிரம்மபாபா கருமையாக மற்றும் அழகாக ஆகின்றார். சிவபாபா உங்கள் அனைவரையும் அழகாக ஆக்கி கூட அழைத்து செல்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் அழகாக மாறி பின் மற்ற அனைவரையும் அழகாக ஆக்க வேண்டும். தந்தையோ ஷியாம் சுந்தர் ஆவது கிடையாது. அது கருப்பு வெள்ளையாக ஆகிறது கிடையாது. அவர் எப்பொழுதுமே வெள்ளையா. கீதையில் தந்தைக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெயரை போட்டுவிட்டு தவறு செய்து விட்டுள்ளார்கள். இதைத்தான் ஒரே ஒரு தவறு என்று கூறப்படுகின்றது. முழு உலகத்தை அழகாக ஆக்கிவிடும் சிவபாபாவிற்கு பதிலாக சொர்க்கத்தில் முதல் நம்பர் அழகானவரின் பெயரை போட்டுவிட்டுள்ளார்கள். இதை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாங்க. ஆத்மாக்களாகிய எங்களை பிரியதர்ஷினியாக நீங்கள் தூய்மையாக ஆக்குங்கள் அப்படின்னு நீங்கள் தான் என்னை அழைச்சிட்டே வந்துள்ளீர்கள். எனவே அவரது வழிப்படி நடக்கணும் அப்படின்றார் பாபா. எல்லாரத்தில் இருந்தபடியே குழந்தை குட்டிகளை பராமரித்தபடியே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். என்ன நான் தான் பதித்த பாவனன் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, ராஜயோகத்தை நீங்கள் கற்கிறீர்கள், பிறகு சொர்க்கம் இங்கே தான் இருக்குது. ஏன்னா தேவதைகள் இங்கே தான் இருந்தாங்க இல்லையா. ஆனால் அவர்களுக்காக தூய்மையான உலகம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தபடியே இவற்றை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பழைய வீட்டிலிருந்து உலகத்திலிருந்து மனதை அகற்றிவிட வேண்டும். புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும்.
ரெண்டாவது, ஞான ஸ்நானம் செய்து அழகான இளவரசர் ஆக வேண்டும். எப்படி தந்தை அழகான வெண்மையான பிரயாணியாக இருக்கின்றார், அதுபோல அவருடைய நினைவின் மூலம் ஆத்மாவை கருமையிலிருந்து வெண்மையாக ஆக்க வேண்டும். மாயையின் யுத்தத்திற்கு பயப்படக்கூடாது, வெற்றி அடைபவராக ஆக்கி காண்பிக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாரு. மகாதானியாகி பரந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர் ஆகுக. மனிதர்கள் அல்பகால குஷி அடைவதற்காக எவ்வளவு நேரம் மற்றும் செல்வம் செலவு செய்கின்றனர். இருப்பினும் உண்மையான குஷி கிடைப்பது கிடையாது. இப்படிப்பட்ட அவசியமான நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் மகாதானியாகி பரந்த உள்ளத்துடன் குஷியை தானம் கொடுங்கள். இதற்கு கருணை உள்ளம் என்ற குணத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களது ஜடச்சிலை வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறது எனில் நீங்கள் சைத்தன்யத்தில் கருணை உள்ளமுடையவராகி பகிர்ந்து கொண்டே செல்லுங்கள். ஏனெனில் மற்றவர்களின் வசத்தில் ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அல்ல என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். நீங்கள் கருணை உள்ளத்துடன் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். உங்களது சுபபாவனை அவர்களுக்கு அவசியம் பலன் கொடுக்கும். ஸ்லோகன் சொல்கிறாரு. யோக சக்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.